ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வேர்ல்ட் ஃபார் தமிழில் இப்போ நம்ம ஒரு சூப்பரான வீடியோ பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். காண்ட மிருகம் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நிலத்தில் வாழுற யானைக்கு அடுத்தபடியாக பெரிய மிருகம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இந்த காண்ட மிருகம் தான். காண்டா மிருகத்திலேயே 5 வகையான காண்ட மிருகம் இருக்குது. கருப்பு நிற காண்டான், வெள்ளை நிற காண்டான், ஒற்றை கொம்பு காண்டான், இரட்டை கொம்பு காண்டான், சுமத்ரான், அதுக்கப்புறம் ஜாவான் அப்படி சொல்லிக்கிட்டு இந்த மாதிரியான காண்டாமிருகங்கள் இருக்குது. இந்தியாவில் தற்போது 2000லேருந்து 3000 வரைக்கும் தான் காண்டாமிருகங்கள் இருக்குது. நம்மளுடைய பூமியில் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அழிவில் வர்றது தான் இந்த காண்டாமிருகம். எதனால் அதோட இறக்குது அப்படின்னா, அதோட வாழ்வான இடத்துல நம்ம ஆக்கிரமிச்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் அது வேட்டையே ஆடுதும். இதனால் அது சீக்கிரமாக இறந்து போகுது. இந்த காண்டாமிருகம் முக்கியமாக இறந்து போகுது எதனால் அப்படின்னா, இதோட கொம்புனால தான் சில காண்டாமிருகங்கள் இறக்குது. இதனால் காண்டாமிருகம் சேவ் பண்ணதுக்காண்டி செப்டம்பர் 22 உலக காண்டாமிருக தினமாக கொண்டாடுதாங்க. காண்டாமிருகம் என்னெல்லாம் சாப்பிடும் அப்படின்னா, புல், பழங்கள் இந்த மாதிரி தான் இது சாப்பிடும். இது நம்ம இடிச்சிச்சு அப்படின்னா நம்ம கண்டிப்பாக தாங்கிக்கவே முடியாது. அப்படி ஒரு இடிக்கும். இதோட தோல் யானை தோல் மாதிரி தான் இருக்கும். அஸ்ஸாமில் இது மாநில விலங்காக இருக்குது. அங்கே தான் காண்டாமிருகம் அதிகமாகவும் இருக்குது. இதோட மூளை அளவு 400 முதல் 600 வரை எடை இருக்குமா. அது மட்டும் இல்லாமல் இது சதுப்பு நிலங்களை வாழக்கூடியது. சேறுகளை நல்லா பூசிக்கிட்டு தண்ணியிலேயே தான் லைஃப் பாதி நேரம் கழிக்குமா. எதனால் சேர் பூசிக்குது அப்படின்னா, அதோட வறட்சி, அதோட உடம்பு ஃபுல்லாக ஈரப்பதமாக இருக்கணுக்காண்டி அது இந்த மாதிரி பண்ணிக்கிறது. இதோட மோப்ப சக்தி ரொம்ப அதிகமாக இருக்கும். ஆனால் கண் பார்வை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது பாலூட்டி வகையை சேர்ந்தது. இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம், அதையும் போய் பாருங்கள். மறக்காமல் ஃப்ரெண்டுக்கு, ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். தேங்க்யூ.